என்ன முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு நான் தாண்டா ஜெயிப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த குதிரையில இருந்து நீ கீழே விழுந்து உன் கை காலை உடைச்சுக்க போற. நல்ல வேலை, இப்போ ஒரு பெரிய விபத்து ஏற்படாம தப்பிச்சாங்க. நரேஷ் அவர்கள் அந்த பையனை கீழே விழவிடாம நல்லா புடிச்சுக்கிட்டாரு. ஆனா இதனால இப்போ அவருடைய வேகம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்புறம் மற்ற போட்டியாளர்களுக்கு அவர்கிட்ட நெருங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப பிரீத்தம்பூரை சேர்ந்த பக்தவச்சலம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்காரு. அவருடைய குதிரை இப்ப அவருக்கு ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கு. முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, பிரீத்தம்பூரை சேர்ந்த நரேஷ் இப்ப ரொம்ப வேகமா முன்னோக்கி வந்து இரண்டாம் இடத்துல போய்கிட்டு இருந்தவரை பின்னோக்கி தள்ளி இப்ப அவர் இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாரு. இப்ப பிரீத்தம்பூரை சேர்ந்த பக்தவச்சலம் முதல் இடத்துல ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடியே நரேஷ் ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் பிரீத்தம்பூரை சேர்ந்த இரண்டு வீரர்களும் முதலிடத்தையும் இரண்டாம் இடத்தையும் தக்க வச்சிருக்காங்க. இப்போ நரேஷ் முதலாம் இடத்தில் இருக்கிறாரு. இப்பொழுது இங்கு முதல் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் கடுமையான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டு பேரும் பிரீத்தம்பூரை சேர்ந்தவர்கள். சபாஷ், சரியான போட்டி. யார் இந்த போட்டியில் வெல்வார்கள்? டிராபியை வெல்ல போவது யார்? இப்போது தூரம் குறைந்து விட்டது. இரண்டு பேரும் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டார்கள். இவர்கள் இருவரும் முழு முயற்சியோடு வெற்றியடைய போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் யார் வெற்றி பெற்று டிராபியை வெல்ல போகிறார்கள் என்பது